தைரியம் இருந்தா அண்ணா சாலைக்கு வரட்டும் அப்படின்னு பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு சவால் விட்டுருப்பாரு. அதாவது நீ அறிவாலயத்துக்கு தான் வர வேணாம், அண்ணா சாலை அங்கதான் வீடு இருக்கு, இப்ப கூட இளைஞரணி மீட்டிங் இருக்கு, தைரியம் இருந்தா அண்ணா சாலைக்கு வா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கு அண்ணாமலை அவர்களும் தரமான ஒரு பதிலடி கொடுத்துட்டாரு. ஆனா தற்போது குமரி நாட்டு சிங்கம் நம்ம பாஜகவுடைய முன்னாள் தலைவர் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் நான் வரண்டா அப்படிங்கிற மாதிரி தரமான ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு. இந்த வீடியோவை பாருங்க. அண்ணாமலைக்கு வந்து உதயநிதி வந்து சவால் விட்டுருக்காரு. தைரியம் இருந்தால் வந்து அண்ணா சாலை பக்கம் வரட்டும், அதுக்கு போய் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சவால் விட்டுருக்காரு. இதுக்கு என்ன பண்ணுங்க? அண்ணாமலை எதுக்கு வரணும்? நானே வரேன். எங்க வரணும்னு சொல்லுங்க, என்னைக்கு வரணும்னு சொல்லுங்க, டைமை குறிங்க. தமிழக முதல்வர் அவர்களே, இது தமிழ்நாடு, 8 கோடி மக்களுக்கும் சொந்தமானது தமிழ்நாடு ஒட்டுமொத்த பகுதிகளும். அதுல அறிவாலயத்துக்கு முன்னாடி வரக்கூடாதுன்னு சொன்னாச்சுன்னா அது ரெட் லைட் ஏரியாவா? ரெட் லைட் ஏரியாவா? அங்க வரக்கூடாது நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு என்ன தைரியம் இருக்க முடியும்? கேவலமான ஒன்று. அவர் தன்னுடைய வார்த்தைகளை திரும்ப பெற வேண்டும். ஒரு பக்கத்துல வந்து குழந்தைகள் வந்து அப்பான்னு கூப்பிடுதுன்னு சொல்றாங்க. சரி, சந்தோஷப்படுவோம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா எங்க பகுதியில் வரக்கூடாதுன்னு சொல்லியாச்சுன்னு சொன்னா ஜெயலலிதா அம்மாவை இவர்கள் நினைவு கொள்ள வேண்டும். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துவக்க காலத்தில் ஒரு பெரிய ஊழலும் அந்த பகுதியாக வந்து இதே அறிவாலயத்தில் தாக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் வரும் என்ற நிலையில அன்னைக்கு அந்த அம்மா பாதுகாப்பு கொடுத்து முடிச்சாங்க. இன்னைக்கு இவர் அதை வேற ஏதாவது மாற்றி எங்க பகுதிக்கு வந்துடாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஒன்னு அவர்கள் தவறாக அறிவாலயத்தை நடத்துகிறார்கள் என்று சொல்லி பொருளாக முடியும், அல்லனா வேற ஒரு விஷயம். சவால் விடுறீங்கன்னு சொன்னாச்சுன்னா நாங்க வரோம். உடனே அடுத்தாக்கில் ஒரு கேள்வி கேட்பாங்க, ரெட் லைட் ஏரியான்னு சொன்னா அதுக்காக பொன் ராதாகிருஷ்ணன் வர்றாருன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இந்த குசும்பு வேலைகள்லாம் செய்வாங்க. இந்த வேலைகளும் வேண்டாம். நீங்க ஒரு சவாலை நீங்க விடுங்க, அங்க நாங்க வாரோம், உங்களால என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க. கண்டிப்பா வீடியோ பார்த்திருப்பீங்க. அதாவது பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தரமான ஒரு பதிலடி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொடுத்தாலும் நம்ம கட்சியுடைய சீனியர் நம்ம பொன் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் நம்ம அண்ணாமலை அவர்களுக்காக காலத்தில் இறங்கி நானே வரண்டா அப்படின்னு தரமான ஒரு பதிலடி கொடுத்து உதயநிதி ஸ்டாலினை தெரிக்க விட்டுருக்காப்புல. முக்கியமா அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த இடம் அண்ணா சாலை, நான் வரேன், தனியா வரேன், உன் திமுக உடன்பிறப்பு மொத்தமா கூட்டிட்டு வா, உன் காவல்துறை போர்ஸை மொத்தமா கூட்டிட்டு வா, நான் தனியா வரேன், முடிஞ்சா தடுத்து போடுறா அப்படின்னு தரமான ஒரு பதிலடி கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் பாருங்க. அதாவது ஒத்தைக்கு ஒத்த வாடா அப்படின்னு கூப்பிடல, தனியா நீ எந்த இடத்துக்கு வர சொல்லிட்டு நான் வரேன் அப்படின்னு தனியா வரேன்னு சொல்றதுக்கு தைரியம் இல்ல. நீ வாடா, என் இடத்துக்கு வாடா, என் வீடு அங்கதான் இருக்கு, நான் அங்கதான் இருப்பேன், என் இடத்துக்கு வாடான்னு இந்த வடிவேல் வந்து நகரம் மறுபக்கத்தில் கூப்பிடுற மாதிரி இப்போ இதான வீடு, இங்க வந்துட்டேன், வேற எங்க வரணும் அப்படின்ட்டு சுந்தர் சி கேட்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் தரமான ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தைரியம் இவ்வளவுதான். நீ என் இடத்துக்கு வா, நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு இந்த அளவுக்கு தான் தைரியம். உன் இடத்துல என்ன ஒரு 1000 பேர் போலீஸ் நிப்பாட்டி வச்சிருப்ப, ஒரு 20,000 பேர் திமுக தொண்டர்களை நிப்பாட்டி வச்சிருப்ப, இதெல்லாம் ஒரு தைரியமா? ஒத்தைக்கு ஒத்த, நேருக்கு நேரு. உனக்கும் ஆள் இருக்க கூடாது, அண்ணாமலை அவர்களுக்கும் ஆள் இருக்க கூடாது, 2 பேரும் நேருக்கு நேரா சந்திச்சு பேசுங்க, அதுதான் உண்மையான வீரம் அப்படிங்கிற மாதிரி தரமான ஒரு பதிலடி கொடுத்திருக்காப்ல. கண்டிப்பா இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நாலா பக்கத்திலிருந்தும், அதாவது பாஜக சீனியர்களிடமிருந்தும் தொண்டர்களிடமிருந்தும் அண்ணாமலை அவர்களிடமிருந்தும் நாலா பக்கமும் தரமான பதிலடி விழுந்துட்டு இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு வாங்க.